வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே எப்பயுமே எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் நம்மளோட அமௌண்ட் சேஃபா இருக்கணும். அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனோட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி, சேஃபான பாண்ட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எல்லாமே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது எபோவ் 10% மேலே கிடைச்சா ஒரு நல்ல ரிட்டர்ன்னே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டா 12% ரிட்டர்ன் பாண்ட் மார்க்கெட்டில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். மார்க்கெட்டை தவிர இப்போ ETF, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி டைரக்ட் ஈக்விட்டிஸ் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டூல் இருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு கேரண்டீடான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்காம 12% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்ன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம கையில் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டி வாடகை கூட இதை ரெண்டல் இன்கம்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். 2 to 4% வரைக்கும் தான் நமக்கு இதில் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே பிக்ஸ்டு டெபாசிட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 4 to 5% வரைக்கும் தான் ரிட்டர்ன் கிடைக்கும். LIC பார்த்தீங்க அப்படின்னா அதே 4 to 5% வரைக்கும் தான் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிலோ இன்ஃப்ளேஷன் ரேட்ல தான் நமக்கு க்ரோ ஆகும். அதே போஸ்ட் ஆபீஸ் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6 to 8% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 11% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 1 year ரிட்டர்ன் நம்ம எடுக்க முடியாது. ஒரு லாங் ரன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம், NCDs எல்லாம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா 12% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டாவே ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, டைரக்ட் ஈக்விட்டிஸ் இருக்கு. இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுல ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. இதுல கேரண்டீடான 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிக்ஸ்டு டெபாசிட்டை சொல்லலாம், போஸ்ட் ஆபீஸை சொல்லலாம், பாண்ட் மார்க்கெட்டை சொல்லலாம். பிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிலோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுவோம் எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் மார்க்கெட் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். இது ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேரண்டடான ரிட்டர்ன். ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல எக்ஸலண்டான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பார்த்தா உங்களுக்கு 6 to 8% ரிட்டர்ன் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். இதுவே கம்பைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பத்தி நமக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கேரண்டீடா 12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் பெருசா போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல. கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குவார்டர்லியோ ஆஃபர்லியோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்ப இருக்கிற டிமாண்டை பொறுத்து மார்க்கெட்ல நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்கீம் இருந்தாலும் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா MIS அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமையும் RDயும் கம்பைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல அவங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம். நம்ம நிறைய பேர் ஓடி ஓடி தினமும் சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அது சரியா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமா செலவு வந்துச்சு அப்படின்னா அதையே நம்ம சரி கட்ட முடியும். இல்லாட்டி ரொம்ப சிரமப்பட்டு போயிருவோம். ஒரு சிலர் விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து சிட் ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சில இடத்துல போய் ஏமாந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம பணமும் சேஃபா இருக்கணும், அதே மாதிரி அதிக இன்ட்ரெஸ்டும் கிடைக்கணும். வேலைக்கு போறவங்க டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஸ்கீம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம கையில பணம் இருந்துச்சுன்னா நம்ம பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவோம். பிக்ஸ்ட் டெபாசிட்லயோ இல்ல வேற ஏதாவது ஸ்கீம்ஸ்ல போடுவோம். ஆனா அந்த மாதிரி போடும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டும் குறைவா தான் கிடைக்கும். அதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்டுக்கும் நம்ம டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதையெல்லாம் குறைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம பார்க்க போறோம். SB அக்கௌண்ட், RD அண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதெல்லாம் தனித்தனியா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வீடியோல இந்த மூணையும் சேர்த்து நம்ம எப்படி சூப்பரான இன்ட்ரெஸ்டும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனும் வாங்கிக்கிற மாதிரி என்ன பண்ணலாங்கிறத இந்த பார்க்கலாம். முதல்ல SB அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது, அதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு மினிமம் 500 ரூபாய் கையில இருந்தா போதும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க தனிநபரா இருந்தாலும் ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா
உங்க ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 4% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மாசமும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது மாசத்தோட 10ஆம் தேதியிலிருந்து அந்த மாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்கிற நாள்ல அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து குறையக்கூடாது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மொத்தமா அந்த பினான்சியல் இயர் முடிஞ்ச பின்னாடி நமக்கு அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இதுல வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இருக்கு. அதாவது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம டாக்ஸ் கட்டணும். மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒன்னு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. அது ஓபன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாய் கட்டி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதிகபட்சமா தனிநபரா நீங்க ஒரு சிங்கிள் அப்ளிகண்டா இருந்தீங்க அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்சிமம் அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டுக்கலாம். அதிகபட்சம் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பெரியவங்களா இருந்தா 3 பேர் வரைக்கும் சேர்த்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 6.6% இன்ட்ரெஸ்ட் நமக்கு தருவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்ப எடுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாசத்தோட கடைசியிலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்ணமோ அப்ப இருந்து எவ்வளவு நாள் இந்த ஸ்கீம்ல நம்ம உள்ள இருக்கமோ அது வரைக்கும் மாசம் நமக்கு உண்டான அந்த 6.6% இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதை தேவைப்பட்டா நம்ம கையில எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம அதுலயே விட்டுக்கலாம். இந்த ஸ்கீம்ல வர்ற நமக்கு இன்ட்ரெஸ்டுக்கு டாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி எப்ப நம்ம எடுக்கலாம் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு நம்ம அமௌண்ட் வந்து இனிஷியலா டெபாசிட் பண்ணதுல இருந்து 5 வருஷம் கழிச்சுதான் வந்து நம்ம இது எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னாலும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 100 ரூபாய் போட்டு கூட வந்து ஆரம்பிக்கலாம், இல்ல 10 ரூபாய் மல்டிபிள்ஸ்ல நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். மேக்சிமம் எந்த அமௌண்ட்டும் வந்து லிமிட் கிடையாது. இதுவும் சிங்கிள் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம், 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம். ஏன் குழந்தைங்க மைனரா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர்லயே கூட இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இதுல 5.8% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு இதுல அமௌண்ட் கட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டுக்கு 50% வந்து நம்ம லோனும் அவைல் பண்ணிக்கலாம். இதுல வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல காமிச்சுக்கலாம். நம்ம கட்டின அமௌண்ட் அதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து எடுக்க முடியும். முன்னாடியே க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போடுறோம். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மாசம் 6.6% இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது நம்ம கையில ஒரு 2200 ரூபாய் மாசம் கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நம்ம எம்ஐஎஸ் ஸ்கீம்ல ஓபன் பண்ணும்போது எஸ்பி அக்கௌண்ட் தான் வந்து லிங்க் பண்ணிருக்கோம். அந்த அமௌண்ட் வந்து 2200 ரூபாய் நமக்கு எஸ்பி அக்கௌண்ட்ல போயிடும். அதுல பாத்தீங்கன்னா பொதுவா 4% இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே தருவாங்க. நம்ம மாசம் 2600 ரூபாய் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது கூட இந்த சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட்ல கொடுக்குற 4% இன்ட்ரெஸ்ட் சேர்த்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இல்லையா? சோ 2200 இன்டூ 12 மாசம் போட்டீங்க அப்படின்னா 26,400 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அது கூட இந்த 4% இன்ட்ரெஸ்ட் எஸ்பி அக்கௌண்ட்ல வர 4% இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது பொதுவா நம்ம நிறைய பேர் போடுற ஸ்கீம். இந்த 4% இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 6.6% இன்ட்ரெஸ்ட்ங்கிறதெல்லாம் அப்பப்போ போஸ்ட் ஆபீஸ்லயும் சரி எந்த பேங்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் மாறும். நீங்க போடும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது போய் வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு 10,000 rupeesக்கு மேல ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். இப்ப 26,400 ரூபாய் வருது அப்படின்னா அதுல 10,000 ரூபாய் விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 16,400 ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கிற 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து நம்ம டாக்ஸ் கட்டி ஆகணும். நமக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் குறைவா தான் கிடைக்கும். அதே மாதிரி டாக்ஸுக்கும் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். இது எல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டிருக்கோம். 6.6% நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதாவது மாசம் நமக்கு 2200 ரூபாய் கிடைக்குது. எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அதை என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே நம்ம அக்கௌண்ட்லயும் விடுறது இல்ல, நம்ம கையிலயும் எடுக்கல. நம்ம பின்னாடி செலவுக்கு வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்டி அக்கௌண்ட்ல பொதுவா 5.8% இன்ட்ரெஸ்ட் இப்ப தந்துட்டு இருக்காங்க.
இதுல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 6.6% இன்ட்ரெஸ்ட் வருது. அது கூட இப்ப நமக்கு கிடைக்கிற இந்த 5.8% இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துல 1,53,446 ரூபாய் வந்து கிடைக்கும். அதாவது நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதாவது ஆர்டில நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் வந்து நம்ம கட்ட தேவையில்லை. குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.